Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல வந்து இருக்கிற டாலரை நாங்க பேங்க்குக்கு வந்து withdraw பண்ணி எடுக்க போறோம். சோ என்ன மாதிரின்றத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதோட வந்து இந்த Binance அக்கவுண்ட் வந்து இல்லாதவங்க Binanceன்னு சொன்னா என்ன, Binance அக்கவுண்ட் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்றது, இதுல வந்து என்ன மாதிரி டாலர்ஸ் வந்து டெபாசிட் பண்றது எல்லாமே வந்து தனி வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். ஸோ Google Tech யூடியூப் சேனலில் வந்து Binance ஏர்னிங்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதை போயிட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த Binance சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலும் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் Binanceல இருக்கிற அமௌண்ட், அதாவது இந்த டாலரை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண போகிறேன் இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நியூ அப்டேட் வீடியோவாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எனக்கு $28.4 வந்து இருக்குது. இது வந்து டோட்டல் பேலன்ஸ், அதாவது எல்லா அசெட்ஸில் இருக்கிற அமௌண்ட்டும் வந்து சேர்த்து வந்து காட்டுது. அதாவது எல்லா அசெட்ஸும் சொல்லி நான் சொல்ல வர்றது வேலட்டுக்குள்ள வந்து ஸ்பாட் இருக்கு பாருங்க, ஸ்பாட் இருக்கு, மற்றது வந்து ஃபண்டிங், ஃபியூச்சர், ஏர்ன், இது எல்லாமே சேர்த்து தான் எனக்கு வந்து இதில் $28.40 வந்து காட்டுது. ஸோ நீங்கள் பைனான்ஸில் P2Pயில் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து செல் பண்ண போகிறீங்க, அதாவது பேங்குக்கு வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேலட்டை போயிட்டு செக் பண்ணணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் வந்து எவ்வளவு டாலர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். எனக்கு வந்து $22.16 வந்து இருக்குது. இது வந்து ஃபண்டிங்கில் வந்து இருக்குது. ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு டாலர் இருந்தால் அதை வந்து நீங்கள் இதில் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி ஃபண்டிங்குக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த அமௌண்ட் வந்து ஃபண்டிங்கில் வந்து ஆட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து டொலராக்கி தான் நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து WIF காயின் இருக்குது, BNB இருக்குது, XRP வந்து இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி டாலருக்கு வந்து எடுக்க வேணும். அந்த மாதிரி டாலருக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபண்டிங்குக்கு வந்து எடுத்தால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டாலர் வந்து ஆட் ஆகும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த டாலரை வந்து நாங்கள் செல் பண்ணி பேங்குக்கு வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது P2P. இதில் இருக்குது பாருங்கள் P2Pன்னு சொல்லி, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். P2P வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இதில் வந்து எக்ஸ்பிரஸ் இருக்குது, P2P இருக்குது, கேஷ் வந்து இருக்குது. நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறது இந்த P2P. ஸோ இந்த P2Pயை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வந்து USDன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து இருக்கும். நீங்கள் இந்த USDயை வந்து கிளிக் பண்ணி LKRக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் LKRக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி LKRக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய போகிறது உங்கள்கிட்ட இருக்கிற டாலரை வந்து விற்க போகிறீங்க, செல் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், பை வந்து டிஃபால்ட்டாக நிற்கும். நீங்கள் வந்து செல்லை வந்து கொடுக்க வேணும். என்னென்னு சொன்னால் டாலரை வந்து விற்க போகிறீங்க. செல் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து குறைஞ்சது எவ்வளவு டாலர் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். $500 அமௌண்ட் அளவில் இருக்கிற டாலர்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணலாம் குறைஞ்சது. ஸோ அதுக்கு வந்து இங்கே ஃபில்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அமௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து 500 இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதும் $500 அளவிலான USDTயை யார் வாங்குவாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இதில் வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ இதில் பாருங்கள், ரெண்டாவது ஆள் வந்து கிரிப்டோ குயின் அண்டு அவங்க வந்து மொபைல் டாப்அப் மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்கள் வந்து டாலரை செல் பண்ணால் மொபைலுக்கு வந்து ரீலோட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பேங்குக்கு தான் அமௌண்ட் வேணும். ஸோ பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து மேலே இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எல்லாரையும் வந்து காட்டும். அதோட $500 அமௌண்ட்டில் குறைஞ்சது $500 அமௌண்ட்டுக்கும் டாலர்ஸ் வாங்கக்கூடிய எல்லாரையும் வந்து காட்டும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டை வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரேட் வந்து குறைவாக தான் இருக்குது. முதலாவது ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 $294 தான் வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான டாலர்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் செல் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகம். பட் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கூட இருக்குது. ஸோ அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி இந்த 500 வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள், முதலாவது ஆள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் 2 லட்சம், குறைஞ்சது வந்து 2 லட்சத்துக்கு மட்டும்தான் டாலர்ஸ் வந்து வாங்குவேன். ஸோ என்னட்ட இருக்கிற டாலர்ஸ் வந்து 2 லட்சம் பெறுமதியான டாலர்ஸ் வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கிரிப்டோ பேண்டா மேன்னு சொல்லி இருக்கிற பாருங்க ஒரு ஆள் வந்து
1359 ட்ரேட் வந்து செய்திருக்கிறார். அதோட இவர் வந்து குறைஞ்சது 1 லட்சம் அளவில் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இவர்கிட்ட வந்து நாங்கள் USDT வந்து செல் பண்ணலாம். அப்படி செல் பண்ணத்தான் இவர் வந்து வாங்குவார். ஓகே, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து செல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் யார்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை வந்து விற்க போகிறீங்களோ அவரை வந்து ரிவ்யூ பண்ண வேணும். ஸோ இதில் பாருங்கள், முதலாவதாக இருக்கிறவர் வந்து 432 ட்ரேட் வந்து செய்திருக்கிறார். ஸோ இவருக்கு வந்து விற்கிறத விட ரெண்டாவது ஆளை பாருங்கள் 1359 ட்ரேட் வந்து 30 நாளில் வந்து செய்திருக்கிறார். ஸோ இதில் இந்த ட்ரேடுன்னு சொல்லி காட்டுற எல்லாமே வந்து 30 நாளைக்கு உட்பட்ட ட்ரேட்ஸ். 30 நாளைக்குள்ள எவ்வளோ ட்ரேட் வந்து செய்திருக்காங்கன்னு சொல்லி இதில் வந்து காட்டுது. எல்லாரோட நேமுக்கு கீழேயும் வந்து எவ்வளோ ட்ரேடுன்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், கிரிப்டோ பெண்டா மேன் இவரை வந்து கிளிக் பண்ணுறேன். இவர்கிட்ட அந்த பேருக்கு மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த யூசரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வரும். இமெயில் வந்து வெரிஃபை பண்ணி வச்சிருக்கிறார், எஸ்எம்எஸ் வந்து வெரிஃபை பண்ணி வச்சிருக்கிறார், KYC வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறார். மற்றது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் வந்து செய்து வச்சிருக்கிறார். மற்றது வந்து வெரிஃபைட் மெர்ச்சன்ட் இந்த மாதிரி ஒரு திக் வந்து வரும். வெரிஃபைடான ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி திக் வரும். ஸோ இவங்களை வந்து நீங்கள் நம்பலாம். நம்புறது மட்டும் இல்லை, இவங்களோட ஃபீட்பேக்கில் போயிட்டு, அதாவது இதில் பாருங்கள் ஃபீட்பேக்குன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணி 30 நாளைக்குள்ள இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு, எவ்வளோ நெகட்டிவாக வந்து வந்திருக்குன்னு நீங்கள் செக் பண்ண வேணும். ஸோ இவருக்கு வந்து பாசிட்டிவ் 2762 பாசிட்டிவ் வந்திருக்கு, நெகட்டிவ் 30 வந்திருக்கு. ஸோ நெகட்டிவில் வந்து அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நெகட்டிவை வந்து நீங்கள் செக் பண்ண வேணும். பெரும்பாலும் இப்படியான செல்லர்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சா ஸ்லோ டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து யாரையும் வந்து சீட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்காது. ஸோ இப்படியானவங்களை வந்து நம்பலாம். என்னென்னு சொன்னால் 30 நாளைக்குள்ள வந்து நிறைய ட்ரேடிங் வந்து செய்திருக்கிறார், அதோட வெரிஃபைடான மெர்ச்சன்ட். மற்றது வந்து பாருங்கள், ஆன்லைனா இவர் வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ நேரத்துக்கு முதல் நின்றுருக்கிறான்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் செக் பண்ண வேணும். செல் பண்ண முதல் இவர் வந்து பாருங்கள் ஆன்லைன் வந்து நிற்கிறார். அதோட வந்து இன்ஃபோவில் வந்து கிளிக் பண்ணுறேன். 30 நாளைக்கான ட்ரேட் வந்து 1367 ட்ரேடிங் செய்திருக்கிறார். 30 நாளைக்கான கம்ப்ளீஷன் ரேட் சரியாக கம்ப்ளீட் பண்ணது 99.6%. அவரேஜ் ரிலீஸ் டைம்னு சொன்னால் எவ்வளோ நேரத்துக்கு டாலரை வந்து ரிலீஸ் பண்ணுறார். நாங்கள் வந்து வாங்க போகிறோம்னு சொன்னால் டாலரை எவ்வளோ நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணுவார், 10 நிமிஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணுறார். அவரேஜ் பே டைம் நாங்கள் வந்து விற்க போகிறோம்னு சொன்னால் எவ்வளோ நேரத்துக்குள்ள அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவார். ஸோ 2.42 நிமிஷத்துக்குள்ள இவர் வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவார். மற்றது வந்து பாருங்கள், ரெஜிஸ்டர் ஆகி 1165 நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரேட் வந்து செய்திருக்கிறார் 662 நாளைக்கு முதல். ஸோ 2 வருஷமாக இவர் வந்து ட்ரேடிங் செய்துட்ருக்கிறார் P2Pயில். மற்றது வந்து டோட்டலாக 14,848 ட்ரேடிங் வந்து செய்திருக்கிறார். இந்த மந்த்துக்கு மட்டும் 1359 ட்ரேடிங் வந்து செய்திருக்கிறார். ஸோ இவரை வந்து நீங்கள் நம்பலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து இவர்கிட்ட குறைஞ்சது 1 லட்சத்துக்கு தான் நாங்கள் வந்து டாலர் வந்து செல் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 அளவில் தான் டாலர் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தட்டி ஒவ்வொரு யூசர்ஸாக வந்து நான் வந்து ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் EXPன்னு சொல்லி இவர்கிட்டையும் வந்து நான் டாலர் வந்து செல் பண்ணலாம். பட் இவர்கிட்ட வந்து 298 ரூபா வந்து போகுது ஒரு டாலர். ஸோ இந்த EXPயில் வந்து கிளிக் பண்ணி இவரை வந்து செக் பண்ணுறேன். ஆள் வந்து ஆன்லைனில் வந்து நிற்குது. மற்றது வந்து வெரிஃபைடான மெர்ச்சன்ட், இமெயில் வெரிஃபை பண்ணியிருக்கு, எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன், KYC வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மற்றது வந்து ஃபீட்பேக்கில் வந்து பாசிட்டிவ் 4471 பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 46. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்கு. மற்ற வந்து ஸ்லோ டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி வந்து காட்டுது. ஓகே, இவரை வந்து நாங்கள் நம்பலாம், சீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவர்கிட்ட நான் வந்து டாலர் செல் பண்ண போகிறேன். ஸோ இவருக்கு பக்கத்தில் பாருங்கள் செல்லுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள் இதில் வந்து பை ஃபியட்னு சொல்லியிருக்கு. மற்றது வந்து பை கிரிப்டோ. பை ஃபியட்னு சொன்னால் இதில் வந்து இலங்கை காசில் எவ்வளோத்துக்குள்ள வந்து லிமிட், எவ்வளோத்துக்குள்ள செல் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பை கிரிப்டோ, எவ்வளோ கிரிப்டோ இருக்குது நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் கிரிப்டோவில் வந்து டைப் பண்ண எத்தனை டாலர்னு சொல்லி டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து
எவ்வளோன்னு சொல்லி ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டில் வந்து காட்டும். ஸோ நான் வந்து மேக்ஸிமத்தை வந்து கொடுக்குறேன். 22.19 வந்து செல் பண்ண போகிறேன். 6608.13 வந்து என் பேங்குக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸில் வந்து P2Pயில் செல் பண்ணுற டைம் 0.05 USDT எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து எடுப்பாங்க. இது வந்து முதல் எடுத்ததில்லை, இப்போ தான் வந்து அப்டேட். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து P2Pயில் செல் பண்ணுற டைம் எல்லாமே 0.05 USDT வந்து ஃபீஸ் வந்து எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 15 ரூபா அளவிலான USDT. மற்றது வந்து பாருங்கள், இதில் வந்து எந்த பேங்குக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பேங்க் ஆட் பண்ணி வச்சுட்டேன். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ என்னோட ஒரு பேங்கை வந்து ஓட்டோவை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த பேங்குக்கு தான் அமௌண்ட்டை வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ அவர் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவார். உங்களுக்கு வந்து ஈசெட் கேஷுக்கு வேணும்னு சொன்னால் ஈசெட் கேஷ் வந்து செலக்ட் பண்ணலாம். அங்கே வந்து ஃபில்டர் பண்ணி ஈசெட் கேஷ் வந்து யார் சென்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து டாலர் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம், சிலர் வந்து டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டேர்ம்ஸ்ன்னு சொன்னால் என்ன மாதிரியான பேங்குக்கு வந்து அமௌண்ட்டை வந்து போடுவோம், மற்றது வந்து ஃபீஸ் வந்து என்ன மாதிரி நாங்கள் எடுப்போமா இல்லையா. இதில் வந்து பாருங்கள், இவரும் வந்து டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்குறார். நோ எனி ஃபீஸ் வந்து எடுக்க மாட்டார். மற்றது வந்து குயிக் சர்வீஸ், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பரும் வந்து இவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இவர்கிட்ட வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் ப்ரைஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளீஸ் ஆர்டர் கொடுத்ததும் இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பட்டன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ்டு இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். இப்போ வந்து டிசேபிள் ஆகியிருக்கு. அவங்க வந்து பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் என்ற வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். பட் நீங்கள் வந்து இதை உடனே வந்து கிளிக் பண்ணக்கூடாது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ண வேணும். அமௌண்ட் வந்திருக்கா, சரியான அமௌண்ட் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் ரிசீவ்டை வந்து கிளிக் பண்ண வேணும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து செட் ஆப்ஷன் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து பாருங்கள், இந்த யூசரும் வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறார். மற்றது வந்து என்னோடய ஃபோன் நம்பரும் வந்து நான் இவருக்கு வந்து சென்ட் பண்ண வேணும். ஓகே, என்னோடய மொபைல் நம்பரும் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். சிலர் வந்து இந்த மாதிரி உங்களையும் மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க கண்டெக்ட்டுக்காக. ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து சென்ட் பண்ண வேணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேமெண்ட் ரிசீட் பட்டன் வந்து எனேபிள் ஆகியிருக்கு. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன் என்னோடய ஆன்லைன் பேங்கிங்கில். ஓகே, சரியா 6611 ரூபா வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேமெண்ட் ரிசீவ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஐ ஹேவ் வெரிஃபைட் தட் த பேமெண்ட், இந்த பேமெண்ட் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெண்டாவது பட்டன் இதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் ரிலீஸ் கொடுத்துட்டு என்னோட வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட டாலர் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து உடனே வந்து பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கிறார். மற்றது வந்து ட்ரஸ்டடாக இருக்கிறார். இவருக்கு வந்து பாசிட்டிவ் ரேட், ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன், மற்றது வந்து சேஃப் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு லீவ் கமெண்ட். ஸோ இப்போ வந்து ஃபண்டிங்கில் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா டாலர் வந்து இருக்குது. அது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து செல் பண்ணி பேங்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பைனான்ஸில் டாலரை வந்து செல் பண்ணுறதுக்கான சிம்பிளான மெத்தட். P2P யூஸ் பண்ணி சிம்பிளாக சென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இப்போதைக்கு வந்து நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.